அன்பான தமிழ் உறவுகளே, உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் காற்றைகளால் மகிழ்விக்க வருகிறது வலைச்சுடர் வானொலி. அங்க பல பேர் இணைஞ்சு வேலை செய்வோம் இல்லையா? அப்ப பஞ்சாபி இருப்பாரு, பங்காளி இருப்பாரு, ரைட்டா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானி இருப்பாரு, எல்லாம் இருப்பாரு. அப்ப நம்ம டூல்ஸ் எல்லாமே பல நாட்டுல இருந்து வரும். அப்ப அதான் சொல்லுவாங்க, பஞ்சாபி செப்பனிட்டு பங்காளி கல்லடிக்கு துஞ்சாமல் கட்டிய தூளத்தில் கொஞ்சமென பத்தாமல் போன பரப்பை சரி செய்தார் இத்தாலி கொல்லூரு இழுத்து. அந்த கொல்லூருன்றது நேஷனல் மூவ்மெண்ட். பஞ்சாபியும் எல்லாரும் சேர்ந்து இப்படி கட்டுவோன்றது. இந்த மாதிரி காட்சி பிடிப்புதான் நகர் வெண்பா. அதே மாதிரி ஈற்றடி எனும் இனிப்புன்னு சொன்னீங்கல்ல, அது திருக்குறள் இல்ல, ஈற்றடி என்றும் இனிப்பு வெண்பாக்கள் தான். எல்லாமே வெண்பா தான். அதேதான், 4 4 4 3 தான். குறைந்தபட்சமா இந்த வெண்பால இந்த வெண்பாக்கான இது இதுதாங்க, 4 அடி தான். ஆனா அதே 12 அடி வரைக்கும் கொண்டு போறாங்க. கொண்டு போலாமே, அந்த மாதிரி வெண்பாக்கள் இருக்கு. நான் எழுதுற வெண்பா 4 அடியார். ஈற்றடி வெண்பா போல இருக்கிறது திருக்குறளும், 4 அடி நீங்க சொல்லக்கூடிய அந்த வெண்பா 4 அடியார் எழுதிய அது குரட்பா. அது குரட்பா. இது வெண்பா. இதுலயே நிறைய இருக்கு. இதுல 3 அடிக்கு இருக்கு, 7 அடிக்கு இருக்கு. அது அடி நீளம் நிறைய, ஒவ்வொன்னும் ஒரு யாப்பு. ஏன்னா வெண்பா பத்தி கேட்கும் போது நானும் இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், உங்ககிட்ட இருந்து கத்துக்கணுன்ற ஒரு ஆர்வம் வரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய எழுத்து அதாவது எழுத்து வடிவம் மட்டுமல்ல, எழுத்து அந்த ஆளுமை இருக்கு இல்லையா, அந்த அற்புதமா இருக்குது. உங்ககிட்ட பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இறைவன் நாடிதான் உங்களிடமிருந்தும் இணையத்திலிருந்தும் நான் வெண்பா கற்றுக்கொள்ள விரும்புறேன். சரிங்க, கண்டிப்பா கண்டிப்பா. எப்போனாலும் நீங்க கூப்பிடலாம். நான் வெண்பா பத்தி சொல்லி கொடுத்துட்டு தயாரா. இந்த வெண்பாவுடைய இந்த இதுல சொல்லும் போது இந்த சீர், அடி, சந்தம், அகவல்னா சொல்றீங்களே, இந்த இதெல்லாம் இலக்கணத்தோட இருக்கு. இதுக்கு ஏற்கனவே இலக்கணம் வகுக்கப்பட்டிருக்குங்களா தமிழ்ல? ஆமாங்க, யாப்பு இலக்கணம் இருக்குங்க. அந்த இருக்கிற யாப்பு இலக்கணம் படிதான் நம்ம எழுதுறோம். அது சரிங்க. ஆமா ஆமா, அந்த யாப்பு அதுதான் இலக்கணம் தெளிவா இருக்கு. வெண்பாண்டா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற இது இருக்கு. அது நம்ம பேசணும்னா பெரிய அந்த இலக்கணம். ஆமா, அதை இலக்கணப்படிதான் எழுதணும்னா. இப்ப நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். இந்த வெண்பாய் பற்றி இந்த சண்டங்களாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது குறைந்தபட்சம் எவ்வளவு காலத்துக்குள்ள நம்மளால கத்துக்க முடியும்? ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச ஆர்வம் உள்ளவங்க ஒரு நாள். அப்படியா? அதாவது கத்துக்கணும்னா ஒரு நாள் தான். அதுக்கப்புறம் அத வண்டி ஓட்டணும்னாக்கா உங்களுக்கு ஒரு நாள் நீங்க வண்டி ஓட்டுனீங்கன்னா ஓட்ட முடியல ஒரு திறந்த வெளியில. ஆனா ரோட்ல ஓட்டணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? பழக்கம் ஏற்படும். அதேதான் வெண்பாவை பத்தி அறிமுகம் கொடுக்கறதுக்கு 8 மணி நேரம் போதும். 8 மணி நேரம் அதிகம் நான் சொல்றது. தமிழ் ஏற்கனவே பேச தெரிஞ்ச ஆளுக்கு, நல்ல தமிழ் உரையாட தெரிஞ்ச, எழுத படிக்க பேச தெரிஞ்ச ஆளுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல சொல்லி கொடுக்கலாம். இதுதான் வெண்பான்னு சொல்லிட்டு அது ஒரு இதே கிடையாது. ஆனா அந்த வெண்பாவை நீங்க புரிஞ்சு நீங்க வெண்பா எழுதணும்னா அதுக்கு பயிற்சி தான் வேணும். அது எவ்வளவு காலம்? ஒரு மாசம் இல்ல 2 மாசம் 3 மாசம் பயிற்சி உங்க ஆர்வத்தை பொறுத்து இருக்கு. நான் இத்தனை வருஷமா எழுதிட்டு இருக்கேன், இன்னும் எனக்கு சரியா வரலன்ற ஒரு எண்ணம் எனக்கு. எந்த ஒரு கலையுமே அது நம்ம வெளியில இருந்து பாக்கிறதுக்கும் போது ரொம்ப எளிமையா தான் தெரியும். அந்த கலைக்கு உள்ள நீங்க போனீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அப்பதான் அது கடல்னு நீங்க உணர்வீங்க. இது எல்லாமே அப்படிதான். இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த உரையாடல் இருக்குல்ல, இது யாராவது வெளியில இருந்து கேட்டாங்கன்னாலுமே என்ன உரையாடல் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அவங்கள்ட்ட ஒரு தொலைபேசி கொடுத்து நீங்க பேசுங்க, நீங்க பேசுறதெல்லாம் நான் இப்ப பதிவு செய்ய போறேன்னு சொல்லிட்டு பேச சொல்லுங்க, தடுமாடுவாங்க. இப்ப நீங்க இந்த நாவல்கள், குறுநாவல்கள், இதெல்லாம் எதை சார்ந்ததாக இருந்துச்சு உங்களுடைய அதுக்கு வரங்க. அதாவதுங்க முதல்ல
இப்ப வந்து எல்லா எழுத்துமே நீங்க வந்து ஒரு தளத்துல இருந்து இன்னொரு தளத்துக்கு வந்து போவீங்க இல்லையா? இப்ப வந்து இந்த கவிதை இந்த மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் உருது பழக்கம் உண்டு. சரிங்களா? அது வந்து திருவல்லிக்கேணியில பிறந்து வளர்ந்ததால அந்த உருது பழக்கம் வந்து உண்டு. அந்த பழக்கத்தின் மூலமாக நான் என்ன பண்றேன், உருதுல இருந்து தமிழுக்கு வந்து மொழி மாற்றம் செய்யறேன். கசல் பாடல்களை நான் வந்து உருதுல இருந்து தமிழுக்கு மொழி மாற்றம் செய்து அந்த ராயர் காப்பி கிளப் குழுமம்னு சொன்னீங்களா, அந்த ராயர் காப்பி கிளப் குழுமத்துல வந்து நான் வந்து போடுறேன். இந்த மாதிரி இந்த கசலை வந்து நான் வந்து மொழி மாற்றம் செய்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது அங்க புலவர்கள்லாம் இருக்கிறாங்க, படிச்சவங்க இருக்காங்க, கவிஞர்கள் இருக்காங்க, எழுத்தாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா? அவங்க வந்து இந்த மொழி மாற்றம் நல்லா வந்திருக்கு, நீ வந்து இத வந்து தொடர்ந்து செய்ய அப்படின்னு அவங்க கொடுத்த ஆர்வம் தான். இராமுருகன் தான் வந்து சொல்லுவாரு, பாராகவன் சொல்லுவாரு, எல்லாருமே ரொம்ப உற்சாகப்படுத்தினாங்க என்ன. அதாவது என்னுடைய ஆர்வம் குறையாம இருக்கிறதுக்கு அவங்க வந்து உற்சாகம் ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து வந்து அந்த மொழி மாற்றங்களை எழுதிட்டே இருக்கும்போது அப்ப வந்து பாராகவன் வந்து எனக்கு எழுதி கொடுங்க, நம்ம வந்து புத்தகமா போடுறேன் அப்படின்னு கிழக்குலதான் போட்டாங்க. கிழக்கு பதிப்பகத்துலதான் என்ன கஜலுடைய மொழி மாற்றம் போட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஆர்வம் வந்து அந்த தொடர்ந்து வந்து இந்த மொழி மாற்றம்னா ஒரு கஜலை வந்து மொழி மாற்றிட்டு அந்த கஜலை பத்தி ஒரு என்னுடைய பார்வை, அந்த கஜல்ல வந்து என்ன இருக்கு, என்ன மாதிரி அதை எழுதியிருக்காங்க, அதுல நான் ரசிச்ச வரிகள் என்ன, நான் எப்படி மொழி மாற்றேன் அப்படின்றத வந்து ஒரு 2-3 பக்கத்துக்கு வந்து எழுதி இது வந்து ஒரு அதாவது மொழி மாற்றமும் அந்த கசல் குறித்து என்னுடைய பார்வையுமாக அந்த புத்தகம் வந்து. எத்தனை கசல்கள் கொண்டதாக அந்த புக்கு இருந்துச்சுங்க? அது வந்து 36 கசல். அது 36. இப்ப இது வந்து பொதுவா நீங்க எழுதக்கூடிய எல்லாத்துலயும் வந்து உங்களுடைய இயற்பெயரா இருக்கக்கூடிய அபுல் கலாம் ஆசாத்னு போட்டுக்கிறீங்க. ஆனா அந்த கசல் இதுல மட்டும் ஏன் ஆசாத் போரூரின்னு போட்டுட்டீங்கன்னா அந்த போரூரிங்கிறது உங்களுக்கு எதை வச்சு வந்தது? அதாவது இப்ப வந்து உருதுல வந்து ஒரு பெயர் வைக்கிறதுல வந்து ஒரு மரபு இருக்கு. கவிஞர்கள், எழுத்தாளர்கள் அவங்களுடைய ஊர் பேரை வந்து விகுதி சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ ஜெய்ப்பூர்னாக்கா ஜெய்ப்பூரி அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து சொல்லுவாங்க. அலகாபாத்தை சேர்ந்தவர்னா அலகாபாதி அப்படின்னு சொல்லிப்பாங்க அவங்க. அப்போ வந்து நான் வந்து அந்த ஒரு பாதிப்புல என்ன பண்ணேன், நான் வந்து இப்போ வந்து போரூர்ல இருக்கிறேங்க. அதனால வந்து ஆசாத் போரூரின்னு சொல்லிட்டு இந்த கதில் மொழி மாற்றத்துக்காக மட்டும் நான் வந்து அதாவது மற்ற மொழி மாற்றும் போது ஆசாத் போரூரின் பேர் போட்டுக்கலாம். அது மட்டும்தான் என்னுடைய புனை பேர். மற்றது எல்லாமே வந்து அபுல் கலாம் ஆசாத். இப்ப அந்த கசல்ல வந்து உங்களுக்கு பிடித்த அல்லது இன்னும் நினைவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கசலை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. அதாவது கசல்ல வந்து எப்படி சொல்லணும்னாக்கா, அது ஒரு கசலுடைய 2 வரிகள் வந்து அந்த கவிஞர்களுடைய பெயர் கூட வந்து எனக்கு வந்து ஞாபகத்துல இல்ல. அது ஒரு நாள் வந்து வானொலியில கேட்டோம். நீங்க வந்து அமீரக தேர்தல உங்களுக்கு வந்து ரேடியோ உம்மல் கோயில், ரேடியோ ராசல் தேர்தலாம் தெரிஞ்சிருக்கு. நல்ல பண்ணுவாங்க அவங்க வந்து சமயத்துல வந்து கசல் போடுவாங்க. ஒரு நாள் அப்படி கேட்டு இருக்கும்போது கசல்ன்றது வந்து ஒரு கவிதைகளின் தொகுப்பு, 2 அடி கவிதைகளின் தொகுப்பு. அதுல ஒரு 2 அடி வந்து ஷேர்னுவாங்க. அதுல வந்து ஒரு ஷேர் வந்து கேட்டாங்க. அது வந்து என்னன்னா, அது நனைந்த காகிதத்தை போல் என் வாழ்க்கை, யாரும் எழுதவும் இல்லை, எரிக்கவும் இல்லை. गीली कागज की तरह मेरी ये जिंदगी, कोई लिखता भी नहीं, जलाता भी नहीं. गीली अதாவது நான் முதல்ல உருதுல சொல்லிட்டு அப்புறம் தமிழ்ல சொல்றேன். गीली कागज की तरह मेरी ये जिंदगी, कोई लिखता भी नहीं, कोई जलाता भी. நனைந்த காகிதத்தை போல் என் வாழ்க்கை, யாரும் எழுதவும் இல்லை, எரிக்கவும் இல்லை. அற்புதம். அதே மாதிரி சொன்னீங்க.
அதாவது இதுதான் வந்து அந்த ஷேர்னு சொல்லப்படக்கூடிய அந்த இரண்டடி கவிதையினுடைய உருவு தாக்கம். அதாவது அவங்க வந்து முதல் வரியில ஏதோ ஒண்ணு சொல்ற மாதிரி இருக்கும். அதாவது முதல் வரியில இவர் என்ன சொன்னாரு, நனைஞ்ச காகிதத்தை போல் என் வாழ்க்கை, இதுல வந்து ஒண்ணுமே இருக்காது. இது வந்து ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட். என்ன இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு கவிதையா நம்ம நினைக்கும் போது ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்து வர்ற அந்த 2வது அடியில தான் அந்த ஆழமே இருக்கும் அவங்கள்ட்ட. அந்த 2வது அடியில பாருங்க, யாரும் எழுதுவதும் இல்லை எரிப்பதும் இல்லைன்னு போதுதான் அந்த முதல் அடியினுடைய வலிமை வந்து நமக்கு வந்து தெரியும். இதெல்லாம் வந்து ஷேர் கதல் இதே மாதிரிதான் இருக்கும். இது சொல்லும் போது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஷேர் ஞாபகம் இருக்கு. खुदा का घर जड़ है लेकिन अंधेर नहीं. இறைவனின் இல்லம் தூரத்தில் இருக்கிறது. खुदा का घर जड़ है, இறைவனின் இல்லம் தூரத்தில் இருக்கிறது ஆனால் இருட்டா இல்லை. அது நல்ல நல்ல இது. அதாவது இது வந்து அவங்க கிட்டே வந்து உருதுலயும் வந்து அந்த இயல்பு ரொம்ப முக்கியம். ரைமிங் வேர்ஸ் சொல்றதுல நம்ம இயல்பா வர்றது வார்த்தைகள், ஒரே மாதிரியான வார்த்தைகள் அது வந்து உருதுல வந்து ரொம்ப முக்கியம். கசலுக்கு வந்து அது வந்து ரொம்ப முக்கியம். இப்ப இந்த ஷேர் சொன்னீங்க, ஷேருக்கும் அந்த கசல்ங்கிறது எத்தனை வரிகள்ல இருக்கணும் குறைந்தபட்சம், இல்ல அதுக்கு ஏதாவது இலக்கணம் இருக்குங்களா? கசலுக்கு வந்து இலக்கணம் இருக்குங்க. நம்ம எப்படி வந்து வெண்பாக்கு ஒரு தெளிவான இலக்கணம் இருக்கோ அதே மாதிரி கசலுக்கும் வந்து ஒரு தெளிவான இலக்கணம் இருக்கு. ஷேர்ன்றது என்னன்னாக்கா 2 அடி கொண்ட கவிதை. சரிங்களா? கசல்ன்றது வந்து 2 அடி கவிதைகளின் தொகுப்பு. அதாவது ஒரு 10 ஷேர் சேர்ந்தது ஒரு கசல் சொல்லலாம். அது வந்து கவிஞருடைய விருப்பம். அவர் வந்து 4 ஷேர் சொல்லிட்டு கூட கசல் முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். 15 ஷேர் கூட எழுதிட்டு இப்பதான் என் கசல் முடியுதுன்னு சொல்லலாம். ஆனா அதுல ஒரு மரபு இருக்கு. என்ன மரபுன்னா, தொடக்க அடி எப்படி இருக்கணும்ன்றதுக்கான இலக்கணம் இருக்கு, முடிக்கும் அடிகள் இருக்கு இல்லைங்களா? அதாவது தொடக்க 2 அடிகள் எப்படி இருக்கணும்ன்ற இலக்கணப்படி அது இருக்கணும். கடைசி 2 அடிகள் எப்படி இருக்கணும்ன்ற இலக்கணப்படி அது இருக்கணும். தொடக்கத்துல நான் தொடங்குகிறேன்னு சொல்லிட்டு சொல்லணும், முடிக்கும் போது நான் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லணும். இதுல ஒரு மரபு இல்லைங்களா? இல்லாட்டா எங்க கவிதை முடியுதுன்னு யாருக்குமே தெரியாது, இன்னும் தொடர போறானா. அதனால இப்ப நீங்க பாத்துருப்பீங்க உருது அவங்க பேசும்போது கூட வந்து அப்ப நான் முடிச்சுக்கிறேன் சொல்லுவாங்க இல்லைங்களா? அது வந்து அங்க வந்து ஒரு மரபு. அது அதுதாங்க இலக்கண கவிதை தாங்க. அதாவது மரபு பாதாங்க வந்து கசல். கசலுக்கு தீர்மானமான இலக்கணம் இருக்காது. இப்படித்தான் எழுதணும், இப்படித்தான் அமையணும்ன்ற இலக்கணம் இருக்குங்க. இப்ப நீங்க கசல் சொல்றோம், அதே மாதிரி முஷாயிரா அப்படிம்பாங்க, கவாலிங்கிறாங்க. இந்த 3க்கும் உள்ளது கசலை பத்தி நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிச்சு. இந்த முஷாயிரான கவியரங்கம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படிங்க? கவாலின்னா என்னங்க? அதாவதுங்க கசல்ன்றது வந்து ஒரு மரபுக்கு உட்பட்ட ஒரு வகைன்னு பார்த்தோம். சரிங்களா? அது வந்து ஒரு மரபுப்பா யாத்திரை கண்படி எழுதப்பட்ட ஒரு கவிதை வந்து கசல். முஷாயிரானா கவியரங்கம்னு நீங்க சொன்னீங்க, கரெக்ட். முஷாயிரானா கவியரங்கம். நிறைய கவிஞர்கள் ஒன்று கூடி அங்க வந்து கவிதைகள் வந்து பாடப்படும் அல்லது சொல்லப்படும். இதுதான் வந்து முஷாயிரா. முஷாயிரால வந்து கசல் கூட இருக்கலாம். அப்ப கசல் இல்லாம இன்னொரு அவங்க வந்து புது கவிதைகளுக்கு வந்து அவங்க வந்து ஆசாதி ஷாயிரின்னு சொல்லுவாங்க. ஆசாதி இல்லைங்களா? ஆசாதி என் பேரு தான் அப்துல் கலாம் ஆசாதி. அந்த ஆசாதி தான். ஆசாதிக்கு சின்ன இந்த விடுதலை நாள் இல்லையா, சுதந்திரம். அந்த மாதிரி ஆசாதி ஷாயிரி, அதாவது கட்டுகளற்ற கவிதை, கட்டுப்பாடற்ற கவிதை. நம்ம வந்து புது கவிதைன்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்றோம். அதுவும் படிக்கலாம். சரிங்க. இது வந்து முஷாயிரா ஆயிடுச்சுங்க. கவாலின்றது வந்து இறைநேசர்களை பற்றி, இறைவனை பற்றி ஒரு தர்கா போன்ற ஒரு இறைநேசர்கள் அடக்க ஸ்தலத்துல பாடி தொடங்கப்பட்டது. கவாலின்றது வந்து அதுதான். அவங்க கவாலின்றது பாடல், இறைநேசர்களை பத்தி பாடுவது கவாலி. அதை பாடக்கூடியவர் வந்து கவால். கவால்னா பாடகர், இறைநேசர்களை பத்தி பாடுபவர்.
கவ்வாலி வந்து இறைவர்களை பத்தி பாடுவது கவ்வாலி. மூணுமே வந்து கசல் வேற, கவ்வாலி வேற. கசல் வந்து கவிதை, கவ்வாலி வந்து ஆன்மீகம், முஷாயரா வந்து கவிதை. ரொம்ப அற்புதம், அருமையா சொன்னீங்க. இப்போ உங்களுடைய இந்த எழுத்துக்கள், இந்த நாவல்கள், சிறுகதைகள் இதை பத்தி சொன்னீங்க. அந்த இதுல வந்து தலைப்பு வச்சு இப்ப நீங்க நாவல் எழுதுனீங்கல்ல, அந்த நாவல் என்ன தலைப்பு கொண்டுதான் இருந்துச்சு? அதாவது இப்ப வந்து நம்ம கவிதைகள் பத்தி பார்த்துட்டோம். உரைநடை இந்த மாதிரி துணை சிறுகதைகள்னு வரும்போது இப்ப எப்பவுமே வந்து ஒரு தளத்துல நீங்க செயல்பட்டீங்கன்னா அடுத்த தளத்துக்கு போவீங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து சிறுகதைகளுக்கும் ஒண்ணு சிறுகதைகளும் எழுத ஆரம்பிச்சேன். அப்ப சிறுகதைகள் கொஞ்சம் எழுதி இருக்கும் போது சரி ஒரு நாவல் எழுதுவோம்னு சொல்லிட்டு ஒரு நாவல் எழுதணும். அதாவது முதல் நாவல் வந்து மின் தூக்கின்னு சொல்லிட்டு எழுதினேன். நீங்க செஞ்ச தொழில். ஆமா ஆமா. அதாவது ஒரு 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 நடுத்தர வர்க்கத்து அல்லது கீழ் நடுத்தர வர்க்கத்து குடும்பத்தை சேர்ந்த ஒருவன் வளைகுடாக்கு வந்து வேலைக்கு வந்தா அவன் வந்து எப்படி தன்னை நிலைப்படுத்திக்கிட்டு உயர்கிறான் அப்படின்றத வந்து விளக்கக்கூடிய ஒரு நாவல். அதுதான் வந்து அந்த நாவலுடைய கதைக்களம். அதை வச்சுட்டு அந்த நாவல் வந்து எழுதுனேன். வந்து பரவலா மக்கள் மத்தியில வந்து ஒரு பாராட்டு. அடுத்து வந்து போட்டிக்காக எழுதினேன். 0 டிகிரி வந்து போட்டி நடத்தினாங்க, நாவல் போட்டி. அதுல வந்து உடல் வடித்தான் சொல்லிட்டு ஒரு உடல் வடித்தான். அதாவது ஒரு படிப்பறிவு அதிகம் இல்லாத 10ஆம் வகுப்பை கூட தாண்டாத ஒருவன் தன்னுடைய உடம்பை வந்து திடகாத்திரமாக்கி அதுல ஆணழகனாகி அதுல வந்து அவனுடைய தொழில் அதையே வந்து தொழிலாக்கிறான். தான் வந்து ஆணழகனாயிட்டு அந்த அளவுக்கு கிடையாது. உங்களுடைய உடல் எல்லாம் பார்க்கும்போது நீங்க பயிற்சிகள் செய்வதும் இதுலதான் முக்கியமான விஷயம். இந்த ஆணழகன் பத்தி வந்து எனக்கு வந்து நான் வந்து எப்படி வந்து சின்ன வயசுல இருந்து கவிதையில எல்லாம் ஆர்வமா இருந்தனோ அதே மாதிரி உடற்பயிற்சியில ஆர்வமா இருந்தேன். அது தனி கதை. அது இந்த பையன் வந்து அதிக கல்வியறிவு இல்லாமல் இருந்தாலும் தன்னுடைய உடலை வளர்த்து கொண்டு போட்டிகளில் ஜெயிச்சு இவன் ஆணழகனாகி இவன் வந்து மற்றவர்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கறதன் மூலம் இவன் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையலாம் வாழ்க்கையில. அதுதான் அந்த நாவல். நீங்க சொல்லக்கூடிய இந்த நாவல் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு தமிழர் உடற்பயிற்சி செஞ்சு ஒரு சாமானியனா இருந்து உடற்பயிற்சி செஞ்சு உலக சாம்பியன் ஆன மாதிரி இது கூட நான் ஒரு இணையத்துல பார்த்தேன். ஆமா ஆமா ஆமா. அவரு நான் நினைக்கிறேன் நீங்க ராஜேந்திரன் மணியை பத்தி. சரி ராஜேந்திரன் மணி இந்த இதுல போலந்துல வாங்கினாரு. அப்பதான் மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினாரு. ஆமா ஆமா. அவர் வந்து ராஜேந்திரன் மணி வந்து ராஜேந்திரன் மணி வந்து சாமானியர் தான். ஆனா ஏர்போர்ட்ஸ்ல இருந்தார். ஏர்போர்ட்ஸ்ல இருந்தார் ராஜேந்திரன் மணி. ஏர்போர்ட்ஸ்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து அங்கே உடல் ஓடிச்சு ஏர்போர்ட்ஸ்ல எல்லா போட்டிகளையும் ஜெயிச்சு அப்புறம் முதல் மிஸ் யூனிவர்ஸ் தான் இந்தியால. ராஜேந்திரன் மணி பத்தி கூட நான் எழுதியிருக்கேன் இதுல. உடல் வடித்தான்ல வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஆணழகர்களை பற்றியும் குறிப்பு இருக்கும் அதுல. அது வந்து ஒரு அதுல இது ஒரு நாவல் ஆச்சு. உடல் வடித்தான். அடுத்த நாவல் வந்து போலின்னு சொல்லிட்டு இந்த திரைப்படங்கள்ல வந்து கதாநாயகர்களுக்கு தூக்கு போடக்கூடிய சண்டை காட்சி. உண்மையான அவங்க வந்து எப்படி வந்து இருக்கிறாங்க அவங்க அதுல ஒரு நடிகனுடைய வாழ்க்கை வந்து தோழின்னு எழுதினேன். இது 3 நாவல் ஆயிடுச்சு. இதெல்லாம் இந்த 3 நாவலையும் கேட்கும் போது உங்கள் மனதுக்கு நெருக்கமான அல்லது உண்மையிலேயே நீங்க ஏதோ சில சம்பவங்களை காட்சிகளை பார்த்து அதனால் அதாவது அப்படியே வெளிப்படுத்தின மாதிரி அவங்களுடைய கல்வியோடு கலந்து இருக்காம தான் நிஜமான கேரக்டர்களா தானே இருக்கு.
இல்லைங்க, இது எல்லா எழுத்தாளர்களுமே சொல்ற பதில் தான் இதுக்கு நான் சொல்லணும். அதாவது எல்லாமே கற்பனையும் கிடையாது, எல்லாமே நிஜமும் கிடையாது. நிஜமும் கற்பனையும் என்னுடைய நாவல்கள் எல்லாத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த கதாநாயகன் தான் கற்பனையா இருப்பான். ஆனா அவன் உழவக்கூடிய இடம் உண்மையான இடமா தான் இருக்கும். இப்ப இதுல இப்ப ராஜேந்திரன் மணி பத்தி பேசணும்னாக்கா, இந்த உடல்வடித்தான் நாவல்ல இந்த பையன் ராஜேந்திர மணியை பத்தி ராஜேந்திர மணியை பார்த்து ஹலோ அண்ணன் சௌக்கியமா இருக்குன்னு கேட்பான் ஒரு இடத்துல. மனிதரை அதாவது சொல்றேன். அதே மாதிரி இப்போ நீங்க போலியில பாத்தீங்கன்னா இந்த பையன் வரும்போது இந்த பையன் கமல்ஹாசனுடைய சண்டை காட்சிகளை பத்தி இந்த பையன் பேசுவான் நாவல்ல. இப்போ கமல் அந்த படத்துல அது பண்ணிருக்காரு, கமல் இந்த படத்துல இது பண்ணிருக்காரு, எம்ஜிஆர் இந்த படத்துல வச்சு பண்ணாரு சண்டை அப்படின்னு பேசுவான். அதாவது அந்த பாத்திரங்கள் தான் கற்பனையை தவிர அவங்க உலாவக்கூடிய இடம் நம்ம எல்லாம் பாக்குற இடம் தான். அது சரியா அருமை அருமை அருமை. அப்படிதான் எழுதுனேன். அடுத்து குறுநாவல்லையும் போட்டிகள் வென்றேன், அதுவும் 0 டிகிரி தான். அந்த குறுநாவலும் இது தொடர்பானதுதான். அதாவது சண்டையில இருக்கிறவங்க தொடர்பானதுதான், சண்டை கலை தான். எல்லாமே பொதுவா இந்த உடம்பு சண்டை இப்படியேதான் போகுது நம்மளுக்கு. இப்ப நீங்க இவ்வளவு இதெல்லாம் முடிஞ்சு ஓய்வு எடுக்கக்கூடிய காலத்துல மீண்டும் லிட்ரேச்சர் படிக்கிறீங்க, தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிறீங்க. அது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்குது. விடாமல் உங்களை நீங்க பெருகேற்றிக் கொண்டே இருக்கிறீர்கள். இந்த சம்பந்தமா இந்த தமிழ் மீதான ஆர்வம் எந்த காலத்திலயும் உங்கள்கிட்ட இருந்து அது விலகி போல இன்னும் வளர்ந்து 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 மேலோங்கிட்டு தான் இருக்கு. அதுக்கான பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இறுதியாக உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்பக்கூடிய விஷயமாக, உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்துல 2ஆம் பிரிச்சு, ஒண்ணு நீங்க எப்படி உயர்ந்தீங்க, தொழில்நுட்ப துறையில எப்படி நீங்க வளர்ந்தீங்க அப்படிங்கறத சொன்னீங்க. 2வது பாகத்துல இலக்கியத்தின் மீதான ஆர்வமும் அதுக்கு உங்களை தகுதிப்படுத்திக்கிட்டதும், அதை தொடர்ச்சியாக விடாமல் முயற்சிகள் செய்து செய்து உங்களுடைய ஆக்கங்களை வெளிப்படுத்தி அது எல்லா மக்களுக்கும் பரவலா கிடைக்கிறதுக்கு செய்யுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்கள் எந்த பாதையில போகணும், எப்படி தங்களை வளர்த்துக்கணும், எப்படி அவங்களுக்கு தகுதிப்படுத்திக்கணும்னு நீங்க விரும்புறீங்க, அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் சொல்லி நாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யறது. அதாவதுங்க, இன்னைக்கு இளைஞர்கள் நம்ம எல்லாம் வளரும் போது இருந்த அளவுக்கு ஊடகங்கள் இல்லாம இல்ல. இன்னைக்கு இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் நம்புறேன். இளைஞர்களுக்கு எந்த தகவலையும் புதிதாக நாம் தர முடியாது. தகவல்கள் அவர்கள்ட்ட இருக்கு. ஆனா நம்ம பேச போறது அவர்களுடைய மனப்பக்குவத்தை பத்தி மட்டும்தான். சரிங்களா? தகவல்கள் அவங்கள்ட்ட இருக்கு, மனப்பக்குவம் நமக்கு வயது அனுபவத்தின் காரணமாக வந்தது. அதை மட்டும் அவங்களுக்கு சொல்றோம். அதாவது எதுவாக இருந்தாலும் அதாவது நம்முடைய தொழில்நுட்ப திறமை, அறிவு, திறன், இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமான தேவை இளைஞர்களுக்கு தாக்கு பிடிக்கும் திறன். தாக்கு பிடிக்கும் திறன். 2வது தொடர்பாடல், கம்யூனிகேஷன். அதாவது உள்ளுக்குள்ள எவ்வளவு கொதிச்சுட்டு இருந்தாலும் மன்னிக்கணும், என்னால இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்குவம் அவர்களுக்கு வரணும். தூக்கி போட்டு போறது இருந்தாக்கா நம்முடைய இன்னைக்கு தெரியாது. அதாவது நாம கோபமா பேசுறதெல்லாம் இன்னைக்கு தெரியாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு 20-25 வருஷம் கழிச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல பதவி உயர்வுன்னு வரும்போது அந்த பையன் ரொம்ப கோபமா பேசுவான்றாங்க. அது என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவிச்சிருக்கேன். அது நானே ஒரு அதனால இளைஞர்களுக்கு சொல்றது என்னன்னா, அதிகமான தகவல்கள் இருக்கு, அதிகமான அறிவு இருக்கு, அதிகமான கல்வி அறிவு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா மனப்பக்குவம் நமக்கு வேணும். 2வது ஒரு எதிர்கால திட்டம் வேணும். ஒரு 5ஆண்டு திட்டம், 10ஆண்டு திட்டம், 20ஆண்டு திட்டம், 25 வருஷத்துல நம்ம எங்க போறோம்னு சொல்லிட்டு. 2வது இப்போ அதிகமா சொல்றது ஒரு பொருளாதாரத்திலேயே ஒரு திட்டமிடல் வேணும். பொருளாதார திட்டமிடல் வந்துருச்சுன்னா மற்றதெல்லாம் தானா மக்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். மக்களுக்கு சொல்றது அதுதான். அதாவது மனப்பக்குவம்,
அதாவது எது நடந்தாலும் புன்னகை மாறாமல் பதில் சொல்லக்கூடிய ஒரு மனநிலை, பொருளாதார திட்டங்கள், இது 3 தாங்க இளைஞர்கள். தகவல்கள் அவர்கள்ட்ட நிறைய தேவைக்கு அதிகமான தகவல்களை வச்சுக்கிட்டு எதை படிக்கிறது எதை விடுறதுன்றது ஆமா ஆமா அவங்கள்ட்ட இருக்கு. ஆனா ஆனா அப்படி இருக்குமே பொருளாதார திட்டமிடுதல் கம்மியா இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பொருளாதார திட்டமிடல் அவங்கள்ட்ட கொஞ்சம் கம்மியா, அதனாலதான் அதை வலியுறுத்துறேன். பொருளாதார திட்டமிடல் இருக்கும்னு சொல்லிட்டு இதுதாங்க இளைஞர்கள். ரொம்ப சிறப்பு. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு வலைச்சுடர் வானொலியின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சலாமையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நன்றி சொல்லணுங்க வலைச்சுடர் நேயர்களுக்கும் உங்களுக்கும். அதாவது என்கிட்ட பேசி, அதாவது பதிலை வாங்குவது ஒரு திறமை. உங்களுக்கு என்ன பதில் தேவையோ அதை வாங்குவது ஒரு திறமை. நீங்க தான் என்ன பேசுறதுக்கு தோன்றுவீங்க. அதற்காக உங்களுக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட வலைச்சுடர் வானொலி நேயர்களுக்கும் என்னுடைய நன்றி பிரார்த்தனையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.